வாருங்கள் இறைகுலமே வாருங்கள். அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திட உண்மை பலி யாக பலி உறவின் இறைவோ கோதுமையின் கொடுமையால் அவர் அவர்களுக்கு உணவளித்தார். மழை தேனால் அவர்களுக்கு நிறைவளித்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் அற்புதமும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. மிகவும் சிறந்தது நாம் அன்பு கொண்டவருடன் தங்கி இருப்பது, பிற பரிசுகள் தருவது என்று பல வடிவங்களில் வெளிப்பட்டாலும் பிறருக்காக முழுமையாக பிரசன்னமாகி இருப்பதே அன்பு. எந்த ஓர் உணவையும் நாம் உண்டபின் அது நம் உடலோடு கலந்து ஒன்றாகிவிடும். நாம் இரத்தமாக, தசையாக, எலும்பாக, நரம்பாக மாறிவிடும். உணவுக்குள்ள இந்த குணங்களெல்லாம் இறைவனுக்கு உண்டு என்பதை நிலைநாட்ட இயேசு இந்த வடிவத்தை தேர்ந்தெடுத்தார் என்பதை உணர்ந்திருப்போம். உறவுகளின் உச்சகட்ட இறுதிக்கட்ட வெளிப்பாடு இயேசு தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுத்தது. ஒன்றிப்பின் உணவை உண்டு கிறிஸ்துவின் வாழ்வோடு ஒன்றித்திருப்போம். இதற்காக இன்றைய திருப்பலியில் பங்கேற்போம். சகோதர சகோதரர்களே, கோடி அற்புத புதுமை புனித பதுவந்துரியாருடைய விழாவை கொண்டாடி இன்றைய நாளே குடியிறக்கத்திற்காக கூடியிருக்கின்றோம். அதைவிட இன்றைய நாளை சிறப்புமிக்க ஒரு விழாவாக புது நன்மை விழா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலோடு இரத்தமாகவும் பெற இருக்கின்ற குழந்தைகள் தங்களையே தயார்படுத்தி பெற வந்திருக்கின்றார்கள். 15 நாட்களாக தங்களோடு அவர்கள் தயார்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு வருஷத்தின் வழியாக தூய்மையாக்கப்பட்டு நல்ல ஒரு உடை, தூய்மையான அந்த வெள்ளை உடை ஆண்டவருடைய அது தூய்மையை வெளிப்படுத்துகின்றது. ஆக தூய்மையிலே ஆண்டவரை பெறுவதற்காக, கிறிஸ்துவை பெறுவதற்காக, உடலோடும் இரத்தத்தை பெறுவதற்காக தங்களை தயார்படுத்தியிருக்கின்றார்கள். ஆக இந்த நற்கருணைதான் வாழ்வின் மையமாக இருக்கிறது, வாழ்வின் அடிப்படையாக இருக்கிறது, கிறிஸ்து வாழ்விற்கு முக்கியத்துவமாக இருக்கிறது. திருச்சபையின் ஆணி வேறாக நற்கருணை, இறை வார்த்தை, இது இரண்டு மட்டும்தான் இருக்கிறது. இந்த இரண்டையும் ஆற தழுவி இந்த இரண்டு தூண்களையும் கட்டிப்பிடித்து வழிவந்தவர் தான் அந்தோனியா. அதனால் தான் கடவுள் மிகப்பெரிய காரியங்கள் எல்லாம் அவர் வழியாக செய்தார். ஆக இந்த நாளிலே இறை வார்த்தை வழியாக இந்த நாளிலே ஆண்டவர் உடலையும் ரத்தத்தை வாங்க வந்திருக்கின்ற நாம் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வோம். இந்த அளவிற்கு இந்த பிள்ளைகள் தங்களை தயார்படுத்திக் கொண்டு 15-20 நாட்களாக தயார்படுத்திக் கொண்டு பாவ சங்கீர்த்தனம் வாங்கி தூய்மையோடு ஆண்டோடைய உடலை வாங்க வந்திருக்கின்ற பிள்ளைகள்
மத்தியிலே நாமும் ஆண்டு உடலை வாங்க வந்திருக்கிறோம். நாம் எந்த அளவில் தயார்படுத்தியிருக்கோம்? நம்முடைய வாழ்வு எந்த முறையில் இருக்கிறது? பாவம் செய்ய நல்லா பண்ணியிருக்கோமா? வருடத்திற்கு ஒரு முறையாவது பாவம் செய்யதை பண்ணுங்க அப்படின்னு திருச்சபை கட்டளை. நம்ம வருடத்துக்கு ஒரு முறையாவது அப்படின்னா அப்படியாவது பண்ணு அப்படின்னா. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்ட ஒரு ஒவ்வொரு வருஷத்தில் பங்கெடுத்து ஆண்களுடைய உடலை வாங்க நம்மை நாமே தகுதிப்படுத்தியிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்த்து இந்த பாவங்களுக்காக மனமடைந்து ஆண்டவர் இரக்கத்தை வேண்டும். கரங்கள் குவித்து கண்களை மூடி இந்த திருப்பலி பூசையை பயபக்தியோடு ஜெபங்களை உணர்ந்து உள்ளத்திலிருந்து மகிழ்ச்சியோடு பாடி இந்த ஆண்டுடைய உடலை பெற்றுக்கொள்ள நம்ம ஒப்புக் கொடுப்போம். நம் தவறுகள், தீய எண்ணங்கள், தீய பார்வைகள், பேச்சுக்கள், செயல்கள் எல்லாவற்றுக்காக அன்பில்லாமல் பொறுமை தாட்சி இல்லாமல் இருந்த நேரங்கள் இது போன்ற குற்றங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் எல்லாம் அல்ல அன்பு இறைவன் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து செபம் நிறைந்த பரிசுத்தம் நிறைந்த நன்மைகள் நிறைந்த வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. இரக்கமா
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். நற்கருணை வாங்கியிருக்கின்ற குழந்தைகள் மட்டும் எழுதுகிறது. ஒவ்வொரு சொல்ல விரும்புகிறேன். தாம் திருமகன் இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கிய உறவு கொண்டு வாழ கடவுள் தாமே நற்கருணை என்னும் அருளடையாளத்தின் வழியாக உங்களை அழைக்கின்றார். நீங்கள் தூய்மையோடு வாழவும் இச்சமுதாயத்தில் தூய்மையின் பாதையில் வழிநடத்தி செல்லவும் அவரே இந்நிலைக்கு உங்களை தேர்ந்து கொள்கிறார். இவ்வழைப்பை உணர்ந்து கொள்ள இத்தலத்திற்கு அவை இருகரம் நீட்டி உங்களை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கின்றது. அனைவரும் சேர்ந்து சொல்லும், இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி. அவருக்கு மோசே வழியாக மிருகங்களின் இரத்தத்தை கொண்டு செய்த உடன்படிக்கையை விவரிக்கிறது. ஆனால் காலப்போக்கில் அவர்கள் கடவுளோடு செய்த உடன்படிக்கையை மறந்து பிற இன தெய்வங்களை வழிபட்டு உடன்படிக்கையின் அன்பை முறித்தனர். எனினும் இறைவன் இறைவாக்கினர் எரோமியா வழியாக புதியதோர் உடன்படிக்கையின் முன் அறிவித்தார். இந்த புதிய உடன்படிக்கையின் நினைப்பாளர் இயேசு கிறிஸ்துவே என்பதை உணர்ந்து சிறப்பாக மன்றாடுவோம். ரத்தம் இதோ. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24. உயிருள்ள வார்த்தைகள் 3-8 முடிய. அந்நாட்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரிடம் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தின் ஒரு பலிபீடத்தை இஸ்ரேலின் 12 குலங்களுக்கான 12 தூண்களை எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்கள் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு வெறிபலி செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பணிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தின் ஒரு பாதையை எடுத்து களங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைகளுக்கு விளங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். இதோடு இணைந்து ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று
எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். என் ஆன்மா ஆண்டவரில் பெருமை கொள்ளும். சிறுமையற்றோர் இதை கேட்டு அக்களிப்பார்களாக. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். அவரை நோக்குங்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள். வெட்கத்தால் தலை குனிய மாட்டீர்கள். இதோ திக்கற்றவன் கூவி அழைக்க ஆண்டவர் அவன் குரலை கேட்டார். எல்லாவித நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்தார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கோ எதுவும் குறைவுபடாது. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் தஞ்சம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். மண்ணலையிலும் விண்ணலையிலும் நடக்கும் இறை வழிபாட்டுக்கு கிறிஸ்துவே தலைமை குரு. அவர் திருப்பலி செய்யும் கூடாரம் பெரியது, நிறைவு மிக்கது. அவர் பலியாக படைத்த இரத்தம் அவரது சொந்த இரத்தமே. அவரது தூய இரத்தத்தையோ ஒரே ஒரு முறை சிந்தி மானிடரை மீட்டார். கடவுள் அழைக்கப்படுபவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் இளைவுக்கு உரிமை பெற்றவை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது என்று உரைக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து ரத்தம் நாம் மனச்சான்றை தூய்மைப்படுத்துகிறது. எபிரேயர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9. உயிருள்ள வார்த்தைகள் 11 15 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். அவர் அருளும் நலன்களும் இப்பொழுது நமக்கு கிடைத்துள்ளது. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம்
எப்பொழுதும் நமக்கு கிடைத்துள்ளது. மேலானது, நிறைமிக்கது. அது மனிதர் கையால் முயன்றது அல்ல. அவரது படைத்த இவ்வுலகை சார்ந்தது அல்ல. அவர் பலியாக படைத்த இரத்தம், வெள்ளையாற்று கிடாய்கள், கன்று குற்றிகள் ஆகியவற்றை இரத்தம் அல்லது அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரு முறை துயரத்திற்குள் சென்றார். எக்காலத்திலுமே அதை படைத்து நமக்கு என்றும் உள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளாற்று கிடாய்கள், காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாய்களின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்களின் மீது தெளிக்கப்படும் பொழுது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுவார்கள். ஆனால் கிறிஸ்துவின் முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுவார்கள். இறைக்கும் வாழும் கடவுள் நாம் வழிபாடு செய்யும் போது சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களில் இருந்து நாம் மனச்சான்றை எத்தனையோ மிகுதி தூய்மைப்படுவார்கள். ஏனெனில் என்றும் உள்ள தூய ஆவியாரால் தம்மை கடவுளுக்கு மனசான்றை பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையில் இணைப்பாராய் இருக்கிறார். கடவுளின் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் வாக்களிக்கப்பட்டவர்கள் என்றும் நிலைக்கு உரிமை பெற்றார். பொதுவென்று இந்த உடன்படிக்கையில் உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சாவு முத்திய உடன்படிக்கையின் மீதி செய்த குற்றங்களில் இருந்து மீட்பெடுப்பார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்ணாமல் என்றுமே வாழ்வான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். குழந்தைகள் வெளிப்படுத்தி 6 இறை வார்த்தைகள் 51 58 முடியும். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வதரும் உணவு நாளே, இந்த உணவை எவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே இருந்தது. இயேசு அவரிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
எல்லோரும் அமர்ந்து முடிந்தால் கையில் செவ்வாழை எடுத்து கண்களை மூடி உணர்ந்து சொல்வோம். வெளியே அணைச்சு வைப்போம். அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் விழானி, பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவர் நீரே, திருவயிற்றின் கனியா இயேசு ஆசிரிக்கப்பட்டவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். உயிரோடு ஒளியோடு இருப்பவரே, நற்கருணை இயேசு ராஜா, பாடுவோம். உயிரோடு ஒளியோடு இருப்பவரே, நற்கருணை இயேசு ராஜா, உம்மைத்தான் அதிகமாய் அன்பு செய்கிறேன், நாள்தோறும் ஆசையாய் ஆராதிக்கின்றேன், உம்மைத்தான் அதிகமாய் அன்பு செய்கின்றேன், நாள்தோறும் ஆசையாய் ஆராதிக்கின்றேன். அருமையான சகோதர சகோதரிகளே, நற்கருணை இயேசு ஆண்டவருடைய பெருவிழாவை இந்த அருமையான நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் புனித பதுவை அந்தோணியாருடைய திருவிழாவின் உச்சமாக இன்றைக்கு நம்முடைய அருமையான பிள்ளைகள் 9 பேர் ஆண்டவர் இயேசுவை உலகம் கொள்ள முடியாத தெய்வத்தை தன் உள்ளங்களிலே அவர்கள் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறார்கள். இந்த அருமையான நாளிலே இவர்களை வழிநடத்தக்கூடிய நம்முடைய பங்கினுடைய பங்கு தந்தை, அருமையான அருள் தந்தை அன்பரசன் அடிகளார் அவர்களை இந்த நேரத்திலே வாழ்த்துகிறேன். அதுபோல நம்முடைய அருள் சகோதரி அவர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். நம்முடைய வேதிய சகோதரர் லூர்து சாமி அவர்கள், பாடல் குழுவினர், கோவில் பிள்ளைகள், இங்கு இருக்கக்கூடிய பெரியவர்கள், சிறியவர்கள், இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்படியாக வாழ்த்தி ஜெபிக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு பெரிய படை தளபதி இடத்தில் கேட்டார்கள், ஐயா, உங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு உன்னதமான நாள் எது, ஒரு முக்கியமான நிகழ்ச்சி எது என்று கேட்டபோது பல இடங்களை வெற்றி கொண்ட அந்த மாவீரன் சொன்னான், என்னுடைய வாழ்க்கையிலேயே உலகம் கொள்ள முடியாத கடவுளை நற்கருணை வடிவத்திலே அவருடைய அன்பினால் என் உள்ளத்திலே வரக்கூடிய அந்த நற்கருணை வாங்கிய அந்த புது நன்மை பெருவிழா தான் என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய புனிதமான, ஆச்சரியமான, மகிழ்ச்சியான, மிக முக்கியமான, மறக்க முடியாத நாள் என்று சொன்னார். என் அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை நற்கருணையிலே உயிரோடு வாங்கி நீங்கள் இயேசுவாக மாற வந்திருக்கிறீர்கள். எனவே இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. எல்லோரும் சொல்லுங்க, கை உயர்த்தி. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த நிலை வாழ்வு தரும் உணவு நானே. வாழ்வு தரும் சொன்னா நிலை வாழ்வு, முடிவில்லாத மோட்ச வாழ்வு. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இதிலே ஆண்டவர் உயிரோடு இருக்காரா இல்லையா? நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். அதற்கு ஒரு சில சாட்சிகளை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து, நான் பார்த்ததிலிருந்து உங்களுக்கு சொல்கிறேன். காரைக்குடி ரஸ்தாவில் இருந்தபோது ஒரு முறை நற்கருணை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு நோயாளிகளுக்கு அதை கொடுப்பதற்காக வெளியில் சென்றபோது ஒரு பிள்ளை, அமராவதி புதூரில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி செல்விங்கிற வந்து, ஃபாதர் எனக்கு தலை சுற்றுது ஃபாதர், எனக்கு சுகம் இல்லை, எனக்கு செவிங்க. உடனே சரி கோயிலுக்குள்ள வாமான்னு சொல்லிட்டு கொண்டு போன நற்கருணையை, கட்சிக்குள்ள கொண்டு போன நற்கருணையை முழங்கால் போட்டு நடுப்பிட பகுதியில் தலையில் அப்படி வச்சுட்டு நற்கருணை ஆண்டவரை வச்சுட்டு டக்குன்னு போயாச்சு. வந்த பிற்பாடு அந்த பிள்ளை சொல்லுது, ஃபாதர் நீங்கள் தலையில் நற்கருணை வச்சிங்கல்ல, ஏதோ ஒன்று இறங்குனது மாதிரி இருந்துச்சு, அந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தலை சுத்து கம்ப்ளீட்டாக
இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஒரு 5 வருஷத்துக்கு மேல மாத்திரையா சாப்பிட்டு இருந்த பிள்ளை அந்த நேரத்தில் இந்த 5 வருஷத்துக்கு மேல எந்த மாத்திரையும் இல்லாம இன்றைக்கும் நன்றாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த பிள்ளை நற்கருணை ஆண்டவரை பெற்றுக்கொண்ட பிற்பாடு ஃபாதர் சொன்னாரு, டெய்லி 1 மணி நேரமாவது நற்கருணைக்கு மேல அடிக்கடி போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி சொல்லிட்டு. அப்படி அந்த பிள்ளை அடிக்கடி நற்கருணைக்கு முன்பாக போய் உட்கார்ந்து தனியாக ஜெபம் பண்ணும். அவருடைய மகன் அவன் படிக்கிறது ரொம்ப மோசமா படிப்பான், அவளை படிக்க தெரியாது. ஆனா இவன் பரீட்சை எழுத போன பிற்பாடு நற்கருணைக்கு முன்னாடி அந்த பையன் நல்லா பரீட்சை எழுதுன்னு சொல்லி இந்த பிள்ளை உட்கார்ந்து ஜெபிக்கும். நற்கருணைக்கு முன்னாடி எந்த அளவுக்குன்னா 280 மார்க் வாங்கின பையன் 423 மார்க்கு 10ஆம் கிளாஸ்ல வாங்கி அதிசயமா அற்புதமாக அவன் வெற்றி பெற்றான். காரணம், அவன் பரீட்சை எழுத போனப்ப தாய் இந்த பிள்ளை நற்கருணைக்கு முன்பாக உட்கார்ந்து ஜெபம் செய்தார். அதுபோல என்னுடைய தியான மையத்திலே வேலை பார்த்த ஜெயா என்ற வேதியர், அவருடைய மகள் டியூஷனுக்கு போகும். செக்கால பங்குல அந்த பிள்ளைய டியூஷன்ல விட்டுட்டு அந்த 1 மணி நேரம் நற்கருணைக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. நம்முடைய காரைக்குடியில் செக்காலை பகுதியில் இருக்கக்கூடிய சகாய மாதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள். இந்த பிள்ளை போய் அந்த டியூஷனுக்கு கொண்டு போய் விட்டு பிற்பாடு இந்த தாய் நற்கருணைக்கு முன்னால் உட்காந்து அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிச்சு. எந்த அளவுக்கு அந்த பிள்ளை பாஸ் பண்ணிச்சுன்னு சொன்னா, அந்த ஸ்கூல்லையே ஃபர்ஸ்ட் ரேங்க் அந்த பிள்ளை தான். காரணம், நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக உட்கார்ந்து ஜெபிச்சதுனால நற்கருணை ஆண்டவர் செய்த அற்புதம். நீதிமொழிகள் புத்தகத்திலே 8:17 பார்க்கிறோம், எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன், என்னை ஆவலோடு தேடுகிறவர்கள் என்னை கண்டுகொள்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்கருணையிலே ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். எனக்கு தெரியும், ஒரு ஊரிலே ஒரு பிள்ளைக்கு கேன்சர் வியாதி. அந்த பிள்ளை வேகமாக சமைச்சு முடிச்சுட்டு அடிக்கடி கோயிலில் போய் நற்கருணைக்கு முன்னால போய் ஜெபம் பண்ணோம். அந்த பிள்ளையோடு இருந்தவங்கெல்லாம் இப்போ கேன்சரில் இறந்து போயிட்டாங்க. ஆனால் இந்த பிள்ளை மட்டும் இன்னைக்கு நல்லா இருக்கு ஏன்னு கேட்டால், இந்த பிள்ளை அடிக்கடி சமைச்சு முடிச்சுட்டு நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால உட்கார்ந்து ஜெபம் பண்ணனால இன்னைக்கு அந்த பிள்ளை கேன்சரே இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். எனக்கு தெரியும், கடற்கரை பகுதியிலிருந்து ஒரு பிள்ளைய பரமக்குடி பக்கத்தில் கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பிள்ளைக்கு சுகம் இல்லை. ஃபாதர்கிட்ட வந்து ஒரு வீட்டுக்காரர் ஜெபிக்கு கொண்டு வந்தார். ஃபாதர் ஜெபம் பண்ணார், சுகமாயிடுச்சு. இன்னொரு கொஞ்ச நாள் சென்று வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணுறார், ஃபாதர் இந்த மாதிரி என் மனைவிக்கு சுகம் இல்லை, நீங்கள் ஜெபிக்கணும். ஃபாதர் சொன்னார், நான் பிஷப்போட மீட்டிங்கில் இருக்கிறேன், அதனால் வர வாய்ப்பு இல்லை. ஒன்று செய்யுங்க, உங்கள் ஊரில் உள்ள நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் சென்று அந்த ஊருக்கு பூசைக்கு போகும்போது ஃபாதர் அந்த பிள்ளையை கூப்பிட்டார், ஜீவா இங்கே வா, எப்போ என்னாச்சு? ஃபாதர் நீங்கள் சொன்னீங்க நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் கோயிலில் நற்கருணை பெட்டிக்கு முன்னால் உட்காந்து ஜெபம் பண்ண சொன்னீங்க, ஜெபம் பண்ணேன், கம்ப்ளீட்டாக சரியாக போச்சு, எல்லாமே சரியாக போச்சு. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இதை ஏன் சொல்கிறேன் இந்த சாட்சிகளை என்றால், இயேசு நற்கருணையிலே உயிரோடு ஒளியோடு இருக்கிறார். ஆகவேதான் அந்த பாடலை நான் தொடக்கத்திலே பாடினேன். நானே வானினின்று இறங்கி வந்த உயிர் உள்ள உணவு, இதை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார், உயிரோடு இருக்கிறார். நம்முடைய புனித பதுவை அந்தோணியாரை பற்றி பார்க்கும்போது, புனித பதுவை அந்தோணியார் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு புதுமை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே பதுவை அந்தோணியார் அடிக்கடி போய் வந்தார். அப்பகுதியில் இருக்கக்கூடிய திசோ என்ற ஒரு சகோதரர் அவரிடத்திலே, அந்தோணியாரே நீங்கள் அடிக்கடி போய் வருகிறீர்கள், என்னுடைய வீட்டிலே ஒரு அறையை நான் தருகிறேன், நீங்கள் அங்கே பக்கம் போகும்போது நீங்கள் ஓய்வெடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி ஒரு அறையை கொடுக்கிறார். ஒருமுறை இரவு வேளையிலே பார்க்கிறார், நல்ல இரவு வேளையிலே ஒரு அபூர்வமான
அழகான ஆச்சரியமான ஒளி அந்த அறை முழுவதும் ஒளி வீசுகிறது. உடனே இந்த டெசோ என்பவர் அந்த சாவி துவாரத்தின் மூலம் பார்க்கிறார். ஆச்சரியமான ஒரு காட்சி. அதிலே அந்த அந்தோனியார் அந்த டேபிளுக்கு முன்பாக செபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த டேபிள் மேலே புத்தகம் பைபிள் விரிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே அற்புத குழந்தை இயேசு வெகு அழகு வாய்ந்தவராக, ரோஜா மலரை போல அழகு குறைந்தவராக அந்த அந்தோனியாரை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார், விளையாண்டு கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரத்திலே அந்த குழந்தை இயேசு அந்தோனியாரை கூப்பிட்டு சாவி துவாரத்தை நோக்கி காட்டுகிறார். உடனே அந்தோனியார் வேகமாக எழுந்து வந்து பார்க்கிறார். அந்த மனிதன் எழுந்து ஓடுகிறார். ஓடும்போது அந்தோனியாரும் வேகமாக ஓடுகிறார். ஓடி போய் அவரை பிடிக்கிறார். பிடித்து, நான் சாகும் வரையிலும் இந்த காட்சியை யாருக்கும் நீ தெரியப்படுத்தக்கூடாது என்று சொல்கிறார். என் அருமையான தெய்வ பிள்ளைகளே, புனித அந்தோனியார் இரவு வேளையிலே செபித்துக் கொண்டிருந்தார், பைபிளை வாசித்துக் கொண்டிருந்தார், செவ்வாழை செய்து கொண்டிருந்தார். அவருடைய செபம், தவம், தர்மம். கொஞ்சமா சாப்பிட்டு நிறைய ஜெபம் பண்ணார். கொஞ்சோடு ரொட்டி, கொஞ்சம் தண்ணி. குகையில போய் உட்காந்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஜெபமால பைபிள் வாசிப்பு, ஆண்டவரை பற்றி தியானிக்கிறது. இப்படியா இந்த அந்தோனியார் இருந்ததால் இந்த அந்தோனியாரை குழந்தை இயேசு கட்டி பிடிக்கக்கூடிய அளவிற்கு அற்புதம் செய்யக்கூடியவராய் இந்த அந்தோனியார் இருக்கிறார். பாருங்கள், இந்த அந்தோனியாருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், நற்கருணையிலே இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்கிறார். ஒரு மனிதன் சொல்கிறான், போனிலோ என்பவன், இதுல இயேசு இல்லை, வெறும் அப்பம் தான் என்று சொல்கிறான். உடனே அந்தோனியார் சொல்கிறார், இல்லை, 3 நாட்கள் உன் கழுதையை பட்டினி போடு, 3ஆம் நாள் கொண்டு வா, அந்த பட்டினி கிடந்த கழுதை உள்ளே தின்ன வேண்டும், நானும் நற்கருணையை கொண்டு வருகிறேன். இந்த உன்னுடைய கழுதை, பசியா இருக்கக்கூடிய கழுதை உள்ளே தின்னாமல் நற்கருணையை மண்டியிட்டு ஆராதித்தால் இதில் இயேசு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள் என்று சொல். உடனே எல்லோரும் சரி என்று சொல்கிறார்கள். அந்தோனியாரும் இந்த 3 நாட்கள் இவன் பட்டினி போடுகிறான். குறிப்பிட்ட நாள் வருகிறது, அந்தோனியார் நற்கருணையை தூக்கி கொண்டு வருகிறார். மக்கள் கூட்டம் கூடியிருக்கிறது, ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. 3 நாளும் இவன் பட்டினி போட்டு எந்த உணவும் கொடுக்கவில்லை. இந்த கழுதையும் தள்ளாடி தடுமாறி வந்து கொண்டிருக்கிறது. இந்த போனிலோ பச்சை புல்லை கொண்டு வந்து காட்டுகிறான். அங்கே அந்தோனியாரும் நற்கருணை ஆண்டவரை, உயிரோடு இருக்கிறவரை கொண்டு வருகிறார். இந்த பச்சை புல்லை காட்டும் போது இந்த கழுதை அதை உதாசீனப்படுத்தி விட்டது. அதை சீண்டு கூட பார்க்கவில்லை. மாறாக நற்கருணையை பிடித்திருக்கக்கூடிய கதிர்பாத்திரத்தை பிடிக்கக்கூடிய அந்த அந்தோனியார் பிடித்திருக்கக்கூடிய நற்கருணைக்கு முன்பாக 2 கால்களையும் மடக்கி போட்டு தலையை கீழே கவிழ்த்து ஆராதித்தது. மக்கள் கூட்டம் மகிழ்ச்சி அடைந்தது. அந்த மனிதன் மனம் திரும்பினான். மனிதர்கள் கூட இந்த இயேசுவை கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் ஒரு கழுதை நற்கருணையிலே இருக்கக்கூடிய இயேசுவை ஆராதித்தது, அது கண்டுகொண்டது என்பதை புனித பதுவை அந்தோனியாருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த நற்கருணையிலே ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார், ஒளியோடு இருக்கிறார், ஆற்றலோடு இருக்கிறார். இன்னொரு முறை அந்த அந்தோனியாருக்கு திருப்படி பூசைக்கு அதிகாலையில், சின்ன பிள்ளையில இருந்து ஓடிவார் அதிகாலையில். அது மாதிரி பழக்கம். ஒரு முறை திருப்பலிக்கு போக முடியல, வீட்டில் வேலை கொடுத்தாங்க தோட்டத்தில். அப்ப இவர் தோட்ட வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஐயோ, பூசைக்கு போக முடியலையே, போகணுமே, ஆண்டவரை வாங்க முடியலையே, நற்கருணை ஆண்டவரை நம்ம எப்படி சாப்பிட தெம்பும் மாதிரி நற்கருணை வாங்க, நன்மையை வாங்க நமக்கு நன்மை கிடைக்கும். அவர் ஏங்குகிறார். உடனே நடுப்பூசை வருகிறது. நடுப்பூசையிலே மணி அடிக்கிறார்கள். குருவானவர் நற்கருணை ஆண்டவரை உயர்த்தி பிடிக்கிறார். ஆனால் அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. அந்த அந்தோனியார் உடனடியாக நற்கருணை பூசை நடக்கக்கூடிய பகுதியை நோக்கி அவர் ஆராதிக்கிறார். உடனே ஆச்சரியம், இடையில் இருந்த எல்லா சுவர்களும், வீடுகளும், சுவர்களும் அப்படியே விலகுகிறது. அந்தோனியார் தான் இருக்கும் அந்த நிலத்து தோட்டத்தில் இருந்து குருவானவர் உயர்த்தி படிக்கக்கூடிய நற்கருணையை பார்க்கக்கூடிய ஆச்சரியமான காரியத்தை கடவுள் அவருக்கு செய்தார். அவரை ஆராதிக்கிறார் மகிழ்ச்சியோடு. பதவி அந்தோனியார் உயிரோடு நற்கருணை இருக்கக்கூடிய ஆண்டவரை ஆராதிக்கிறார். அதன் பிறகு சுவர்கள் எல்லாம் மீண்டுமாக வந்து சேர்த்துக் கொள்கின்றன. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இது நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையிலே நடந்த பல அற்புதங்களிலே நடந்த நற்கருணை புதுமையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி என்றால் அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க இந்த நற்கருணை ஆண்டவரை எவ்வளவு பெற்றுக் கொடுக்கிறோம்?
முதல் முன்னுரையிலே கேட்டோம். நற்கருணை ஏன் ஆண்டவர் உணவாக கொடுத்தார்? இப்ப நம்ம போனோம்னா நல்லா சாப்பிடணும். ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா என்ன செய்யணும்? நல்லா சாப்பிட்டப்பா, பொண்ணு எப்படி மாப்பிள்ளை எப்படி அதை பத்தி நம்ம கவலை இல்லை. நல்லா கறி போட்டா நல்லா சாப்பிட சூப்பர் சூப்பர் கல்யாணம்யா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நல்லா போய் மொய் எடுத்து வருவோம், நல்லா கறியை சாப்பிட நல்லா சாப்பிட நல்லவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சாப்பாடு தான். இந்த சாப்பாடு தான் நம்ம உடம்போட நம்ம ரத்தத்தோட கலந்து நமக்கு சக்தி கொடுத்து நம்மோடு கலக்கிறது. நம்ம உடலோடும் உயிரோடும் ரத்தத்தோடும் அது கலக்கிறது. ஆகவேதான் கடவுள் இந்த பூமியிலே வாழ்ந்த போது நம் பாவங்களுக்காக அவர் மரித்து உயிர்ப்பதற்காக வந்தார். அப்படி இந்த பூமியை விட்டு அவர் வெளியே மோட்சத்திற்கு செல்வதற்கு முன்பாக நமக்கு என்ன கொடுக்கலாம், எதை கொடுக்கலாம் என்று அவர் யோசித்த போது அவர் யோசிக்கிறார், உணவுதான் ஒரு மனிதனுக்குள்ளே அவனுடைய உடலோடு இரத்தத்தோடு உயிரோடு கலந்து அவனை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது, அவனோடு இணைகிறது, அவனோடு கலக்கிறது. எனவே உணவாக நான் வருவேன், நான் உணவாக என்னை கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் பிறந்தவுடனே மாட்டு தொழுவத்திலே அவருடைய உடலை எங்கே போட்டாங்க? தீவன தொட்டியில் போட்டார்கள். தீவன தொட்டியில் போட்டு நான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதருக்கும் உணவாக மாறுவேன், அவருடைய உடலோடு இரத்தத்தோடு கலந்து அவர்களுக்குள்ளே நான் வாழ விரும்புகிறேன், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி எந்த நிமிடம் அன்னை மரியாளுடைய வயிற்றிலே அவர் கருவாக உருவானாரோ அந்த நிமிடத்தில் இருந்து உலகத்தில் உள்ள அத்தனை மனிதனுடைய உடலோடு உயிரோடும் கலக்க வேண்டும் என்று இயேசு விரும்பி தீவன தொட்டியிலே அந்த குழந்தையை போடுகிறார்கள். எனவேதான் நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று சொல்லி உணவை நமக்கு நற்கருணை உணவாக நமக்கு கொடுத்தார். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்டோம் பழைய உடன்படிக்கை. அது என்னது? ஆடு மாடுகளை வெட்டி இரத்தத்தை பீடத்திலும் மக்கள் மீதும் தெளிப்பார்கள், அவர்கள் தூயவர்களாய் வாழும்படியாக தூய்மைப்படுத்துவர். நல்ல கவனிங்க. புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், ஆண்டவர் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அது ஆட்டு ரத்தமோ மாட்டு ரத்தமோ அல்ல, அது ஆண்டவர் இயேசுவின் வெளியேறப்பட்ட ரத்தம். எனக்காக ரத்தம் சிந்தி எனக்காக உயிர் விட்ட இயேசு ராஜா, உம்மை ஆராதிக்கின்றேன், அன்பு செய்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன். அப்படின்னா இந்த நற்கருணையிலே ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், உயிரோடும் ஒளியோடும் இருக்கிறார். ஒரு முறை கொரோனா வைரஸ் வந்த போது முதல் அரைவரிசை வந்துச்சு. அப்ப காரைக்குடியில ஒரு டாக்டருடைய மனைவிக்கு 60 நாட்கள் இரத்த போக்கு போய்கிட்டே இருக்கு. மாத்திரை மருந்து சாப்பிடும் நிக்கவே இல்லை. அப்போ ஒரு ஃபாதர், அந்த ஃபாதர்கிட்ட சொல்லியிருக்காங்க, அண்மையில் இறந்து போன ஃபாதர், அவங்களுடைய குடும்ப நண்பர் அல்போன்ஸ் நாதர், அவரிடத்தில் சொன்ன போது அவர் சொல்லியிருக்கிறார், ஒரு குருவானவரை பார்த்து 10 திருப்பலி புருஷ ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி பைபிள்ல அந்த இரத்த போக்கு உள்ள பெண் இயேசுவின் உடையை தொட்டவுடனே அந்த இரத்த போக்கு நின்று விட்டதோ அதுபோல இவர்கள் வந்தார்கள் குருவானவரிடத்திலே. சரின்னு சொல்லி குருவானவரும் ஒத்துக்கிட்டார். 10 நாட்கள் அந்த கொரோனா வைரஸ் வந்தப்ப 10 நாட்கள் வந்தாங்க. ஒவ்வொரு நாள் ஃபாதர் வந்தோடனே முதல்ல பாவம் செய்கிறதுன்னு கேட்பார். பாவம் செய்கிறதுலாம் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் அவர் நற்கடை வாங்கணும். ஏன்னா யோசுவா புத்தகம் 3:5 சொல்கிறது, உங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்கள், நாளை ஆண்டவர் உங்களையே வியத்தகு செயல்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தோனியாரும் சொல்லுகிறார், அடிக்கடி அந்தோனியார் வச்ச பிரசங்கத்துல 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை அந்தோனியார் அடிக்கடி சொல்வாராம். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்துக்கும் எதிராக குற்றம் புரிகிறார். அப்ப தகுதி இல்லாம இந்த உடலை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாது. கெட்டவதை பேசிட்டு, பொய் சொல்லிட்டு, புரட்டி பேசிட்டு, தண்ணி அடிச்சுட்டு, கப்பான படங்களை பார்த்துட்டு, அபார்ஷன் பண்ணிட்டு, எல்லா கெட்ட படங்களையும் கெட்ட காரியங்களையும் பண்ணிட்டு அதோட நீ நன்மை வாங்கினா உனக்கு தண்டனை உண்டு. அதனாலதான் வருடத்தில் ஒரு முறையாவது பாவசேகர பண்ணு, அடிக்கடி பாவசேகர பண்ணு. 15 நாளைக்கு ஒரு தடவை பாவசேகரம் நம்ம பண்ணி ஆகணும். யார் அடிக்கடி பாவசனம் பண்றாங்களோ, தூய உள்ளத்தோடு நன்மை வாங்குறாங்களோ அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். இந்த அம்மாவுக்கும் நல்ல பாவசனம் பண்ணி பூசை கொடுக்குறாங்க. பூசை கொடுக்க போற அந்த அம்மா சொன்னாங்க, ஒவ்வொரு திருப்பலி பூசையிலையும் நன்மை வாங்க வாங்க அந்த இரத்தப்போக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்துச்சு. 9வது திருப்பலியில
கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகி 10வது திருப்பலியில பழங்களோடு வந்து காணிக்கை கொடுத்த அந்த திருப்பலி பூசையை ஒப்பு கொடுத்தார்கள் தெய்வ பிள்ளைகளே. அப்ப என்ன அர்த்தம்? நீ தூய உள்ளத்தோடு நன்மை வாங்க வாங்க உனக்கு நன்மை வரும், உன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வரும். ஆண்டவர் அதிலே உயிரோடு இருக்கிறார். அப்படி என்றால் நன்மை, இது நன்மை, உனக்கு நன்மை கொடுக்கக்கூடிய, உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டவருடைய உடலும் இரத்தம். ஆகையால தான் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைய நற்செய்திக்கு வருகிறோம். இந்த நற்செய்தியிலே யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்துல என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கு, நன்மை வாங்க போது. முதலாவது ஆசீர்வாதம், என் உடலை உண்பவன் என்றுமே வாழ்வான், என்றுமே வாழ்வான். இரண்டாவது ஆசீர்வாதம், உலகம் வாழ்வதற்காக என் சதையும் இரத்தத்தையும் கொடுக்கிறேன். இன்னைக்கு உலகம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா எதனால ஓடிக்கிட்டு இருக்கு? இந்த திருப்பலி பூசையினால தான். கொரோனா வைரஸ் வந்தப்ப திருப்பலிலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா குருக்கள் தனியாக வைத்துக் கொண்டிருந்த யாரும் கதிரவன் தோன்றி மறையும் வரை இடைவிடாமல் திருப்பலி உலகம் முழுவதும் ஒப்புக்கொடு, இரவு பகல் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இப்ப இங்க இந்தியாவில் நைட்ல, அமெரிக்கா அந்த பகுதியில இரவு பகல் 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு இடத்துல திருப்பலி பூசை நடந்து ஆண்டவருக்கு ஆராதனை புகழ்ச்சி பலி நடந்து கொண்டே இருப்பதால் கடவுளுடைய கோப கிண்ணம் பொங்கி வழியாமல் இந்த புகழ்ச்சி பலியினால் மகிழ்ச்சி அடைந்த தந்தை மகன் தூய ஆவியானவர் இந்த உலகத்தை அழிக்காமல் இன்றைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே உலகம் வாழ்வதற்காக என் உடலையும் இரத்தத்தையும் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த திருப்பலி பூசையினால். ஏனென்றால் இது நன்றி பலி. திருப்பாடல் 116:12 பார்க்கிறோம், ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் அவருக்கு என்ன கைமாறு செல்வேன், மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து அவரது பெயரை தொழுவேன். அப்ப திருப்பலி பூசை நன்றி பலியாக, ஆண்டவருக்கு புகழ்ச்சி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் நன்றி சொல்லக்கூடிய உன்னதமான நன்றி திருப்பலி பூசை தான். ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மூன்றாவது ஆசீர்வாதம், என் சதையை உண்பவன் நிலை வாழ்வை கொண்டிருப்பான். நான்காவதாக, அவன் என்னோடு இணைந்து இருப்பான். ஐந்தாவதாக, அவன் என்னால் வாழ்வான். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, தெரேசா நீமன் அப்படிங்கிற ஜெர்மனி நாட்டு 5 காய வரப்பெற்ற அம்மா 40 வருஷங்களாக எந்த சாப்பாடும் எந்த தண்ணியும் இல்லாம நற்கருணையை மட்டும் உண்டே வாழ்ந்தார்கள். அவங்களுடைய எடை 50, 60, 70, 80, 100க்கு மேல போயிட்டு இருந்துச்சு. எதுவுமே சாப்பிடல, எதுவுமே தண்ணி குடிக்கல, வெறும் நற்கருணையை மட்டும் உண்டு வாழ்ந்தார்கள் என்று கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு பெரிய சகாப்தம். அந்த என்னுடைய சதை உண்மையான உணவு, என்னுடைய இரத்தம் உண்மையான பானம். இன்னைக்கும் இத்தாலி நாட்டில் ஒரு ஃபாதர் பூச வைக்கும் போது சந்தேகப்பட்டார். அது சதையா மாறிடுச்சு, இரத்தமா மாறிடுச்சு. இன்றைக்கு 700 ஆண்டுகளாக இத்தாலியிலே லாஞ்சியானோ என்ற இடத்திலே நற்கருணை சதையாய் மாறி அந்த இரத்தமாய் மாறி இன்றைக்கும் அழியாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஏன் கேட்டா, நைட்டு சோத்துல தண்ணி ஊத்த மறந்துட்டோம்னா காலையில பிசு பிசு கொல கொலன்னு நொசு நொசுன்னு போயிடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது உண்மையான உணவு, இது உண்மையான இரத்தம், இது கெட்டு போகவே போகாது. அதிலே ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு இன்றைக்கு இத்தாலி நாட்டிலே லாஞ்சியோனாவிலே 700 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சதையும் இரத்தமும் அப்படியே கெடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. கடைசியாக முடிக்கிறேன். இன்னைக்கு நீங்க நன்மை வாங்க போறீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? அடிக்கடி எல்லாருமே பாவசனை பண்ணணும். பாவசனை பண்ணி நன்மை வாங்கணும். பாவசனை பண்ணி நன்மை வாங்கும் போது உனக்கு அற்புதம் நடக்கும். ராமநாதபுரத்திலே ஒரு குருவானவர் இருந்த போது ஒரு பையன் செபிக்க வந்தான். 2ஆவது நாள் குறுக்க சேர்த்துட்டு செபிக்க வந்தான். காய்ச்சலோட டாக்டர்ஸ் பார்க்க முடியல. 2ஆவது நாள் ஃபாதர் சொன்னாரு, நீ பூசை விடுப்பட போனார். பாவசனிகள் குருவானவர் கூட ஆவியானவர் உணர்த்தினார். உடனே எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு. அவங்க அப்பாவும் ஃபாதருக்கு கோவம் வந்துச்சு. 2 வருஷம் பாவசனம் பண்ணாமே நன்மை வாங்குது, நான் விட்டாயாது அப்படின்னு சொல்லிட்டு பாவசனம் பண்ணிக்கலாம் பண்றோம்னு சொல்லி உடனே பாவசனம் கொடுத்தாச்சு. கொடுத்து விட்டு பூசை நடந்துச்சு. பூசை நடக்கும் போது நடுப்பூசையில அந்த பையன், இளவட்ட பையன், காலேஜ் படிக்கிற பையன், அவனுக்கு சுள்ளுன்னு வேர்ந்துச்சு. பார்த்து கண்டுபிடிச்சாரு, இவனுக்கு சுகமாயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே கடற்கரையில ஒரு இடத்துல இறையிறக்க ஜபம் சொல்லும் போது ஒருத்தருக்கு சுகமானது. உடனே அவர் பூசை முடிச்சு கேட்டார், தம்பி உனக்கு எப்படி இருக்காச்சா? ஃபாதர், நடுப்பூசையில சுள்ளுன்னு வேர்ந்துச்சு ஃபாதர், ஃப்ரீயா இருக்கு ஃபாதர், உடம்பு இப்ப காய்ச்சலே இல்லை ஃபாதர் என்று சொன்னான்.
கொஞ்ச நாள் சேர்ந்து செல்ஃபோனில் கூப்பிட்டப்ப எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்ப்பா, பிரேட சாட்சி சொல்ல ஃபாதர், எனக்கு டைமில் நான் காலேஜ் போயிட்டுருக்கேன், அன்றைக்கு சுகமானது இன்னைக்கு நல்லா இருக்கேன் ஃபாதர் சொன்னான். நான் அவசயத்திரம் பண்ணி திருப்பலி பூசை உபகிடும் போதே நடுப்பூசையிலேயே என் ஆண்டவர் இயேசு சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்படின்னா நீ பாவசயத்திரம் பண்ணி அடிக்கடி பண்ணி தூய வெள்ளத்தோடு நீ நன்மை வாங்க போத உனக்கு ஆசீர்வாதம் கடந்து வரும். ஏனென்றால் ஆண்டோடைய உடலும் ரத்தமும் இதில் உயிரோடு இருக்கிறார். கடைசியாக நீங்க நன்மை வாங்க போறீங்க பிள்ளைகள். தோமனி சாவியோ அப்படிங்கிற புனிதர் உங்களை மாதிரி புது நன்மை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு பிரதிக்கணை எடுத்தார், 4 பிரதிக்கணை. என்ன எடுத்தாரு? முதல்ல நான் அடிக்கடி பாவசங்கரம் பண்ணுவேன், 2வது நான் அடிக்கடி திருப்பலி பூசையில தொடர்ந்து பங்கெடுப்பேன், 3வது இயேசுவையும் மாதாவையும் நான் நண்பர்களாக வைத்துக் கொள்வேன், 4வது பாவம் செய்வதை விட சாவது மேல் என்று உங்களை மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும் போத பெரிய புனிதராய் மாறிய டோம்னிக் சாவியோ புது நன்மை வாங்குறதுக்கு முன்னாடி தீர்மானங்கள் எடுத்தார். என்னென்ன தீர்மானம் சொல்லு? 4 தீர்மானம் எடுத்தார் டோம்னிக் சாவியா. இன்னைக்கு நீனும் அதை எடுத்துக்கலாம், நாங்களும் அதை எடுத்துக்கலாம். என்னது? 1 சொன்னல உங்கள்கிட்ட அடிக்கடி பாவசங்கரம் பண்ணுவேன், 2வது தொடர்ந்து திருப்பலியில எல்லா திருப்பலியிலையும் பங்கெடுப்பேன், 3வது இயேசுவையும் மாதாவையும் நண்பர்களாக வைக்கும், 4வது பாவம் செய்வதை விட சாவதில்லை. சொல்லுங்க. பாவசங்கரம் அடிக்கடி பண்ணுவேன், திருப்பலியில தொடர்ந்து பங்கெடுப்பேன் விடாம எல்லா திருப்பலியிலையும், 3வது இயேசுவையும் மாதாவையும் நண்பர்களாக வைத்துக் கொள்வேன், 4வது பாவம் செய்வதை விட சாவதில்லை. அன்பானவர்களே, இதை சொல்லி ரத்தத்தை கொடுத்த ஆண்டவருக்கு இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ரத்தம் நல்லா இருக்கு. ஒரு தடவை ஒரு ஃபாதரு, என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான், அவனுக்கு பசியே இராது. ஒரு ஃபாதரும் ஒரு பையனும் 40 நாள் நோன்பு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நோன்பு இருக்க ஆரம்பிச்சாங்க ஒரு பங்குல. அப்ப பசி வரும்போதெல்லாம் நற்கனை போய் உட்காந்துருவார், நற்கனை வாங்கிடுவார். 1 நாள் 2 நாள் 5 நாள் பசிக்கும், இன்னும் 40 நாள் சரி சாப்பிடுறோம் சொல்லி ஒரு காப்பியை மட்டும் லேசா குடிச்சுக்கிட்டு 40 நாள் நோன்பு. 30 நாளைக்கு பிற்பாடு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, ஒருவேளை பிரஷர் சுகர்லாம் கூடிருச்சோ குறைஞ்சிருச்சோ, லோ பிரஷர் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனார். ஒரு இந்து பிள்ளை, ஒரு சவத்த பிள்ளை துண்டுரு பூசுறது, 3 ரத்தம் காணிச்சு. ஃபாதர் 3 ரத்தம். என்ன ரத்தம்? முதல் ரத்தம் கண்ணுக்கு அடையிறது இருந்துச்சு. இது என்ன ரத்தம் தெரியுமா ஃபாதர்? அந்த பிள்ளை சொன்னிச்சு, நீ சொல்லுமா, இதுதான் சிகரெட் பீடி குடிக்கக்கூடிய ரத்தம். சிகரெட் பீடியில் இருக்கக்கூடிய நிக்கோடின் அப்படிங்கிற விஷம் சிகரெட் பீடி குடிக்கிறவங்க, சூட்டு குடிக்கிறவங்களுக்கு உள்ள போய் ரத்தத்துல கலந்து 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 அது கருப்பாயிரும். அதான் ஹார்ட் அட்டாக் வந்து சீக்கிரமே செத்து போயிடுவாங்க. இன்னொரு ரத்தம் காட்டுச்சு, அந்த ரத்தம் அரக்கு கலர்ல இருந்துச்சு. இது என்ன ஃபாதர் சொல்லுமா? இது வந்து மதுபானம் குடிக்கிறவங்க, யாரெல்லாம் மதுபானம் குடிக்கிறாங்களோ அந்த மதுபானங்கள் குடிக்க 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 அதுல உள்ள ஆல்கஹால்ங்கிற விஷம் ரத்தத்துல கலந்து கலந்து இவங்க மதுபானம் குடிக்க குடிக்க அந்த ரத்தம் அரக்கு கலர்ல வந்து கிட்னியை பாதிச்சு கல்லீரலை பாதிச்சு சீக்கிரமே செத்து போயிடுவாங்க. 3வது ரத்தம் காட்டுச்சு, சுத்தமான சூப்பர் ரத்தம். அது என்னன்னு கேட்டா எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவங்களுடைய ரத்தம். என் அருமையான சகோதரி சகோதரியே, ஆண்டவரை வாங்குறவங்க, இன்னைக்கு கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க நல்லா கேட்டுங்க. பீடி, சிகரெட் இது போன்ற கெட்ட பழக்கங்களை தூக்கி எறியணும். மதுபானங்கள் நீ வாயில வைக்கவே கூடாது. உனக்காக ரத்தம் சிந்தி இறந்திருக்கிறார் என்றால் உன்னுடைய உடல் என்னுடைய உடல் பரிசுத்தாவினுடைய ஆலயம். கிறிஸ்தவன் சொன்னாலே மதுபானத்தை வெறுக்க வேண்டும், கெட்ட பழக்கங்களை வெறுக்கணும், கெட்ட புகைப்பழக்கங்களை வெறுக்கணும். மதுபான கையில நீ எடுக்கவே கூடாது. பைபிளை எடுத்தால் வாழ்வு வரும், பாட்டிலை எடுத்தால் சாவு வரும். எனவே இந்த நாளிலே நாம் பரிசுத்தமானவர்களாய் வாழ்வோம். இரவும் இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் நம்மை வாழ வைக்கிறார். உயிரோடு ஒளியோடு இருப்பவரே நற்கருணை இயேசு ராஜா, உம்மைத்தான் ஆராதிக்கின்றேன், உம்மைத்தான் முழு மனதோடு அன்பு செய்கிறேன். ஆமென். நற்கருணை வாங்க இருக்கின்ற குழந்தைகள் மெழுகுவர்த்தி பற்ற வச்சு விட்டுடுங்க.
இதை கேட்டு பல சீடர்கள் இயேசு விட்டு அகன்றனர். அங்கிருந்தவரிடம் இயேசு, நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா என்று கேட்க, பேதுரு மறுமொழியாக, நாங்கள் யாரிடம் செல்வோம்? ஆண்டவரே, நிலை வாழ்வதிலும் நம்பிக்கை வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று கூறி தமது நம்பிக்கையை அறிக்கையிட்டார். அவரை பின்பற்றி பாஸ்கா திருவடிக்குள் நடப்பது போல எரியும் திரிகளுடன் உங்கள் நம்பிக்கையை இப்போது அறிக்கையிடுங்கள். உங்களுடைய பதிலை சத்தமாக சொல்லுங்கள். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உரிமையுடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுவீர்களா? பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தாமல் இருக்க நீங்கள் தீமையின் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுவீர்களா? விட்டுவிடுவீர். ஒருமையை சொல்லும். பாவத்திற்கு காரணம் ஊற்றுமான தன்னலத்தையும் சாதி உணர்வையும் மொழி இன மத வெறிகளையும் விட்டுவிடுகின்றீர்களா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமுள்ள தந்தையாக இறைவை நம்பி ஏற்றுக்கொள்கிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியாவிலிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிலிருந்து உயிர் திறந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றதுமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொள்கிறீர்களா? தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையும் புனிதரின் உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்த்தெழுதலையும் முடிவில்லா நிலை வாழ்வையும் நம்பி ஏற்றுக்கொள்கிறீர்களா? அன்பின் அருளடனமாகி நற்கருணையில் இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனாய் இருக்கிறான் என்பதை நம்பி ஏற்றுக்கொள்கிறீர்களா? இறைமகன் இயேசுவை போல பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து வாழ விரும்புகிறீர்களா? தொண்டு ஏற்பதற்கல்ல தொண்டு ஆற்றுவதற்கு என்ற இயேசுவின் வாக்கில் பிறகு சமூகத்தில் உள்ள ஏழை எளியோரின் முன்னேற்றத்திற்காக உழைத்திட விரும்புகிறீர்களா? நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் என்னால் நிலைத்து இருக்கவும் சோர்வுகள், சோதனைகள், தடைகள் முதலியவற்றை எதிர்த்து நின்று கடவுளின் அன்புக்கு சான்று பகிர்ந்து வாழவும் இறைவன் அருள் புரிவாராக. ஆமென். மன்றாட்டுகளை ஆண்டவர் திருப்பம். உன் சீடர்களோடு இருப்பது போல இன்று என் திரு அவையின் மது ஆற்றலினால் ஊக்க வைத்து நாங்கள் வாழ்வை திருத்தத்தை முதல் கடைநிலை பொதுநிலை வரை அனைவரும் நற்செய்தியில் தூதுவர்களை திரு அவையை வழிநடத்தும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். நாடு அரசியல் நிலைகளில் பிளவுபட்டும் ஒருவர் மற்றவரை குறை கூறியும் வாழும் போக்கினை நன்கு அறிகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று உமது தாக்கம் என் நாடு தலைவர்களிடையே மேலங்கி திரும்பும் இறையரசு மலர்ந்திட வரமென்றி அக்கர்மை உருவில் உமது திருமகன் எம்மிடையே இருக்கும் என்றும் வாழ்கிறார் என்பதை உமது அளவற்ற அன்பை என்றும் எங்களுக்கு என்றும் வாரி வழங்குகிறார் என்பதையும் நாங்கள் என்றும் உணர்ந்திருக்க செய்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகின் ஒளியே இறைவா, உலகின் தோன்றும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிவிக்கின்றவர் நீரே. எங்கள் இதயங்களையும் ஒளிவித்தருளும் உமது வார்த்தையாலும் உணவாலும் ஊட்டம் பெற்று நாங்கள் எப்பொழுதும் உமக்கு உகந்தவற்றையும் நாடவும் நேர்மையான உள்ளத்தோடு அன்பு செய்து வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடைகளின் ஊற்றே எம் இறைவா, இப்புதிய கல்வியாண்டின் முறையாக பாடசாலை சென்று கல்வி பயில இருக்கும் சிறார் முதல் தங்கள் இறுதி படிப்பை முடிக்க உள்ள எம் இளையோர் வரையுள்ள அனைவரையும் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் இறை அச்சத்தையும் சிறந்த படைப்பாக இவ்வுலகில் வளம் வர அருள் பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, இன்றைய நாளை கொடுத்தமைக்க நன்றி இயேசுவே. இன்றைய நாளில் முதல் திருவிருந்தை வாங்க இருக்கும் எங்கள் அனைவரையும் உமது பாதம் சமர்ப்பிக்கின்றோம். உமது பிள்ளைகளாகிய எங்களை உமது வழியில் என்றுமே வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டவர்களும் எல்லோரும் கரங்களை குவித்து கண்களை மூடி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த அருமையான பிள்ளைகளுக்காய் செபிப்போம். உடைய பெற்றோருக்காய், ஞான பெற்றோருக்காய், குற்ற உறவினர் நண்பர்களுக்காய், இந்த பங்கிற்காய், இந்த ஆலயத்தினுடைய பணி மிகச் சிறப்பாக
அந்தோனியாருடைய பரிந்துரையால் கட்டி பிடிக்கப்பட இதற்கு உதவி செய்யக்கூடிய ஜெபிக்கக்கூடிய அத்தனை பேரை ஆசீர்வதிக்கும்படியா நாம் ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, இந்த அருமையான நாளிலே ஆண்டவரே நற்கொண்டையிலே உம்மை பெறக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். மலரோடு மலராக நானும் இணைந்தே, கனியோடு கனியாக நான் கனிந்தே. மலரோடு மலராக நானும் இணைந்தே, கனியோடு கனியாக நான் கனிந்தே. என்னையே காணிக்கையாய் நானும் தருகிறேன், உன்னையே என் வழியாய் நானும் வருகிறேன். ஏற்று உணர்வு வழியாய் மாற்றும் என்ன இயேசுவே, இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம். இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். காணிக்கையாய் என்னை தருகிறேன், மெய்ப்பிசரே காணிக்கையாய் என்னை மாற்றுமே. என்னை தருகிறேன், மெய்ப்பிசரே காணிக்கையாய் என்னை மாற்றுமே. குருது சிந்தி கல்வாரி பலியர்ச்சித்தீ, குறைகள் இறைவை எங்கள் வாழ்வை நிறைவாக்குவே. எங்கே எழுந்து என்னை மாற்றும் எந்த இயேசுவே, இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம். இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம். இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். மலரோடு மலராக நானும் இணைந்தே, கனியோடு கனியாக நானும் கனிந்தே. என்னையே காணிக்கையாய் நானும் தருகிறேன், உன்னையே என் வழியாய் நானும் வருகிறேன். ஏற்று உணர்வு வழியாய் மாற்றும் என்ன இயேசுவே, இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம். இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம். இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். அமர்ந்தே திருப்பதி எல்லோரும் அமர. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை சுட்டி காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பது உண்மையாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திரு தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையில் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீர் உன் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருள் அடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கெல்லாம் அளித்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கேற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். கரமிரிப்போம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தையும் மீட்பு கொடுக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழிய புரிய தகுந்தவர்கள் என எங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் இந்த புனிதமான உன்னதமான தியாக அன்பு பலியிலே பங்கெடுக்கும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென அனைவரோடும் அன்போடும் பாசத்தோடும் ஒற்றுமையோடு வாழ உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திருவனை கொடுத்துள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலை அனைவரோடும் உமது திரு அன்பின் நிறைவு பெறச் செய்யும். இறைவா, இந்த அருமையான நாளில் உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். அவற்றை முதல் முறையாக பெற வந்திருக்கின்ற இந்த குழந்தைகளையும் இம்மக்களையும் அறிவாக ஆசீர்வதித்தலும், உம்மை முழுமையாக அறிந்து கொள்ளவும், உம்மை முழுமையாக அனுபவிக்கவும், நற்கருணைக்கு சாட்சிகளாய் விளங்கவும், உமது அருளுதியை பெற்று உம்மை இந்த உலகிற்கு எடுத்துச் செல்லவும் நீரே தூய ஆவியின் கனிகளாலும் குடைகளாலும் நிரப்பியருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குள் திருவிழும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கொடுத்து உமது திருமுக ஒளியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு முதலாயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நெறிவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசுவால் கற்றுக் கொடுக்கப்பட்ட நாம் அனைவரும் கரங்களை உயர்த்தி சேர்ந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவோடு அருள வேண்டுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியாலே நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்ப மோட்ச வாழ்வுக்காகவும் எம்மிப்பராய் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும்
இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், உலகம் தர முடியாத என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர் வழியாக வாக்கு கொடுத்தவரே, எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் பாராமல் உம் அன்பு பிள்ளைகளான எங்களுடைய எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி இந்த ஊருக்கும் உலகத்திற்கும் உங்களுடைய அமைதியையும் ஒற்றுமையும் பரிசுத்த வாழ்வையும் தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்து வாழும் இயேசு ராஜாவின் அமைதி மகிழ்ச்சி உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் இருப்பதாக. ஆண்டவரை போல அன்போடும் பரிசுத்தத்தோடும் வாழ, நன்மை செய்து வாழ, ஒருவருக்கொருவர் இயேசுவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். திருவுடலும் இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் ஒரு பரிவிறக்கத்தினால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அரும் மருந்தாகவும் இருப்பனவாக. ஏதோ இறைவனின் செம்மறி, ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். இயேசுவின் திருவுடலும் இரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. பிரியமானவர்களே, ஆண்டவரை பெறும்போது மிகுந்த பயபக்தியோடு பணிவோடு கரங்களை ஏந்தி ஆமேன் வாயை திறந்து சொல்லி நன்மை பெற்றுக்கொள்வோம். நன்மை வாங்கிய உடனே கண்களை மூடி உங்கள் இதயத்தில் இயேசு இருப்பதை நினைத்து நீங்கள் செபிக்க வேண்டும்.
என் உயிருக்குள் உயிராய் வா வா. அழியாத உணவே என் இறைவா, ஆன்ம ஒளியாய் எனில் வா வா. என் இறைவா, ஆன்ம ஒளியாய் எனில் வா வா. அழியாத உணவே என் இறைவா, ஆன்ம ஒளியாய் எனில் வா வா. உணவே என் இறைவா, ஆன்ம ஒளியாய் எனில் வா வா. அன்பின் பகிர்வே என் தேவா, பகிர்வே என் தேவா. அருளின உணவாய் எனில் வா வா. அருளின உணவாய் எனில் வா வா. வா வா. இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிர் இயேசுவே வா வா. வா வா. இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிர் இயேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் மூர்த்தி இறைவா, நல்லாற்றலாய் என்னுள்ளம் வா வா. கண்களை மூடி செபிப்போம். எல்லாம் கண்ணை மூடுங்க. நன்மை வாங்கினோடனே கண்களை மூடி உள்ளத்தில் இயேசு இருக்கிற அவரோட பேசும். நிலையற்ற மனுஷங்களை வேடிக்கை பார்க்கலாம். எல்லாரும் கண்ணை மூடி நன்மை வாங்கினோடனே கண்ணை மூடி என் இதயத்தில் இயேசு உயிரோடு இருக்கிறார். நற்கண்ணை பெட்டியிலே இருக்கக்கூடிய இயேசுடைய உருவம் அப்படியே நெஞ்சில வச்சு பாருங்க. எல்லாரும் எனக்குள் நான் உன்னோடு இருக்கிறேன், மகனே மகளே, உனக்குள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஓ உனக்குள் வாழ்கிறேன் என்று சொன்னவர். ஒரு புனிதருக்கு அவர் பேசும்போது, கடவுளே இவ்வளவு பெரிய சோதனை துன்பம் வந்தபோது நீர் எங்கே போனீர் என்று கேட்டபோது, நான் உனக்குள் இருந்து அந்த துன்பங்களை தாங்கக்கூடிய சக்தி நான் தான் உனக்கு கொடுத்தேன் என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்டார். அப்படி என்றால் மகனே மகளே, உனக்கு துன்பங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், அவமானங்கள் இருக்கிறதோ, இயேசு உனக்குள் இருக்கிறார். உனக்குள் இருக்கக்கூடிய இயேசுவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். எப்ப பார்த்தாலும் இயேசுமரி சூசை அன்பு செய்கிறேன், ஆன்மாக்களை மீட்டர். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுமரி சூசை அன்பு செய்கிறேன், ஆன்மாக்களை மீட்டர். சொல்லுங்க, இயேசுமரி சூசை அன்பு செய்கிறேன், ஆன்மாக்களை மீட்டர். மீண்டும் கண்களை மூடி, இயேசுமரி சூசை அன்பு செய்கிறேன், ஆன்மாக்களை மீட்டர். எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்போம். பைக்ல போகும்போது, பஸ்ல போகும்போது, வேலை செய்யும் போது, வயக்காட்டில் இருக்கும் போது, குளிக்கும் போது, எல்லா சமயத்திலையும் அங்கே இருந்த வரியை பரலோகத்துக்குள்ளாக ஜெபம் சொல்லிக்கொண்டே இருப்போம். துதித்துக் கொண்டே இருந்த அந்தோனியாருடைய நாக்கு இன்றைக்கும் அழியாமல் இருக்கிறது. ஜெபமாலை உருட்டி கொண்டே இருந்த, துதித்துக் கொண்டே இருந்த அந்தோனியாருடைய நாவு அழியவில்லை. உனக்குள் இருக்கக்கூடிய நற்கருணை இயேசுவை நீ ஆராதித்துக் கொண்டிருந்த மகனே மகளே, என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு நாங்கள் உடைகள் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன் அடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலை தாழ்த்துவோம். இயலாமல் அன்பு இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
வாழ்வோம், வாழ்க்கையின் படி தொடரட்டும். நன்றி கொண்டாட்டு பிள்ளைகள் நற்கருணை ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை என்னிடம் பரவிடுங்கள் என்று மொழிந்தவரே, எங்கள் உள்ளத்தில் முதல் முறையாக எழுந்து வந்துள்ளோம். உம்மை இந்த நேரத்தில் போற்றி புகழி நன்றி கூறி வரவேற்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்க்கிறோம். நற்கருணையில் உம்மை சந்திக்கிறோம். நாங்கள் உன் வழியாக நடத்தி அருள் புரியும் நற்கருணை இறை பிரசனத்திலும் இருக்கிறோம். உம்மை ஆயரிலும் ஏழை எளியரில் கண்டறிந்தோம். அன்புக்குரிய தியாக உள்ள மகிழும் குணம் வழியாக உறவாடுகிறோம். நாமே நன்மை செய்தவர் நற்கருணை இருக்கும் உண்மை மாற்றிப்படுத்துகிறார் என்ற மாநிலையை எங்களில் உருவாகிறார். எங்களோடு தங்கி எந்த நாளிலும் எப்பொழுதும் வழிநடத்தும். ஆமென். எங்கள் அன்பு செல்வங்களை கிறிஸ்துவ வாழ்வில் ஊற்றாகவும் உற்சாகமாகவும் தினம் திகழும் நற்கருணை உட்கொண்டுள்ள இப்புனிதமான நேரத்தில் உங்களோடு இணைந்து நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி பாடுகிறோம். அருள் வாழ்விலும் மறையறையிலும் வளர உதவிய அருள் பணியாளர்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள், ஞான பெற்றோர்கள், உறவினர்கள் அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். நற்கருணை அருளாயத்தால் நீங்கள் ஊக்கம் பெற்று இருக்கிறீர்கள். இறைவர்களோடு இரண்டும் கலந்து இருக்கிறீர்கள். இயேசுவின் திரு உடல் திரு இரத்தம் உங்களுக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் தந்து வலுவூட்ட வேண்டுமென்று இறைவேண்டல் செய்கின்றோம். உங்கள் சொல்லாலும் செயலாலும் என்றும் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்க நாங்கள் தொடர்ந்து மன்றாடுகின்றோம். உங்களை ஆசீர்வதிக்கிறோம். எங்களுக்காகவும் இயேசுவிலும் வேண்டிக் கொள்ளுங்கள். பிரியமான சகோதர சகோதரர்களே, விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வதரும் உணவு, உயிருள்ள உணவு நானே என்று சொல்லி ஆண்டவர் தம்மையே உடலாகவும் இரத்தமாகவும் நற்கருணை கொடுத்திருக்கின்றார். அந்த நற்கருணை ஆண்டவரை முதல் முறையாக பங்கெடுத்து அவரை வாங்க வந்திருக்கின்ற குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரின் நாமத்தில் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் கடவுள் செலுத்தி தெரிவித்துக் கொள்வோம். நற்கருணை நம் வாழ்வின் மையமாக இருக்கிறது. நம்முடைய ஆன்மாவிற்கான உணவாக இருக்கிறது. மோட்ச வாழ்வு, நிலை வாழ்விற்கான உணவு, இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஒரே ஒரு உணவு கடவுள் விட்டு சென்று அவருடைய உடலும் இரத்தமும். ஆக அந்த நற்கருணை எங்கெல்லாம் அவமதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நற்கருணை புதுமையை ஆண்டவர் நிலைநிறுத்துகிறார், காட்டுகிறார். மேலும் தான் இருப்பதை அவர் உணர்த்துகிறார். ஆக இந்த நற்கருணை பள்ளியிலே இந்த அருமையான இந்த நாளிலே நமக்காக திருப்பலி நிறைவேற்றி வரைவை ஆற்றிய அருள் தந்தை RS இருதயராஜ் அவர்கள் நானாக்குடி பங்கிலே பங்கு தந்தையாக பணியாற்றுகின்றார். இந்த நற்கருணை திருப்பலியிலே நீங்கள் நடத்த வேண்டும், நிகழ்த்த வேண்டும் என்று யோசிக்கின்ற பொழுது நினைவுக்கு வந்தவர் அருள் தந்தை RS இருதயராஜ் அவர்கள். என்றால் அவர்கள் நற்கருணையோடு வாழ்கின்ற ஒரு தந்தை. எப்பொழுதும் நற்கருணை பிரசன்னத்திலே அவர் நிறைந்திருப்பார், இறை வார்த்தையில் நிறைந்திருப்பார். இதற்கு முன்பாக தேவக்கோட்டை ரஸ்தாவிலே அவர் தியான இயக்குநராக பணியாற்றி நானாக்குடி பங்கிலே பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். ஏராளமான மக்கள் அவரை நாடி வருகின்றார் என்று சொன்னால், அவரிடம் ஜெப உதவி கேட்கிறார் என்று சொன்னால், அவர் கடவுளுக்கு முன்பாக நற்செய்தியும் நற்கருணைக்கு முன்பாக பல மணி நேரம் அவர் செலவழிப்பதனால் கடவுளுடைய இரக்கத்தை முழுமையாக பெற்றிருக்கின்ற ஒரு ஆன்மீக தந்தையாக அவர் இருக்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, நாமும் ஒவ்வொருவரும் நற்கருணையிலே நேரத்தை கொடுத்தோமானால், எந்த வியாதியாக இருந்தாலும் எந்த துன்பமாக இருந்தாலும் நீ நற்கருணையை சந்திக்கின்றவனாக இருந்தார், சந்திக்கின்ற மகளாக நீ இருந்தார், நற்கருணைக்கு முன்பாக கண்ணீர் விட்டு சிந்துகின்ற ஒவ்வொரு மனிதனுடைய கருத்தும் ஒவ்வொரு மனிதனுடைய விண்ணப்பமும் கடவுளுடைய செவிகளுக்கு எட்டாமல் போவதில்லை, அவர் நிறைவேற்றுவார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு வருகின்ற பொழுது எல்லா அற்புதங்களும் இந்த இடத்திலே ஆண்டவர் நிகழ்த்துவார்.
ஆக இந்த அருமையான நாளில் நமக்காக திருப்பணி நிறைவேற்றி மறைநாட்சி அருள்தந்தை RS அவர்களுக்கு பங்கின் சார்பாக நன்றி வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் கொண்டாடி கொண்டு நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஆகிய நற்கருணையிலே பிள்ளைகளை தயாரித்த சகோதரி பிரேமா அவர்கள் அவரோடு அப்பப்போ பௌசி அவர்களும் உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பங்கு சார்பாக நன்றி வாழ்த்துக்களை மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொள்வோம். லூர்து சாமி அவர்களுக்கும் நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஆக நேற்றைய தினம் முதல் இன்று வரை எல்லா காரியங்களையும் நிறைவாக செய்வதற்கு உதவி செய்த கடவுளுக்கும் அதோடு நிறைவாக செய்வதற்கு உதவி செய்த அனைத்து நிர்வாக குழுவினர், கிராமத்து நிர்வாக குழுவினர், பெரியவர்கள், இளைஞர் மற்றும் இந்த சப்பரத்தை அழகாக ஜோடித்த சகோதரர் ராகவன் மற்றும் இளைஞர் அவர்களுக்கும் நன்றி மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். மற்ற எல்லா தரப்பிலிருந்து உதவி செய்த அனைத்து மக்களுக்கும் நன்றி. அதோடு திருப்பலி முடிந்தவுடனே திருப்பலி முடிந்துவிட்டது. முதல் நன்றி பாடல் பாடுகின்ற பொழுது இந்த குழந்தைகளுக்கு உத்திரியமானது மந்திரித்து கொடுக்கப்படும். ஃபோட்டோ செஷன், ஃபோட்டோ எடுக்கப்படும். அதன் பிற்பாடு மக்கள் என்ன செய்ய, நீங்கள் எல்லாம் மொத்தமாக இங்கே நிற்காமல் சப்பரம் இருக்குது, சப்பரத்தை மந்திரிக்கிறதுக்காக சப்பரத்துக்கு நீங்கள் போங்க. நன்றி பாடல் முடிந்த பருவை பொழில அந்தோணியாரி கும்பீடம் இன்று குறைகள் போக்கும் கோடிய சுழறி புதுமை பொழியும் பருவை பொழில அந்தோணியாரி கும்பீடம் இன்று குறைகள் போக்கும் கோடிய சுழறி குறை தீர்ந்திடவே உம்மை நம்பி வந்தோமே கோவில் தேடியே தினம் ஜெயித்து நின்றோமே நல்லதை நடக்க நாளுமே கிடைக்க நலமருள்வாயே புதுமை பொழியும் கதவை பொழிந்த அந்தோணியாரே வீரம் இன்று குறைகள் போக்கும் கோடிய குறையே என் கையில் ஏந்தி சிலுவையை கரத்தில் தாங்கி என் கையில் ஏந்தி சிலுவையை கரத்தில் தாங்கி இறைவனின் வார்த்தையால் தீமை வென்றவரே எம்மை கேட்க வந்தவரே தீமை வென்றவரே எம்மை கேட்க வந்தவரே குழந்தை இயேசுவையே கரங்களை சுமந்தவரே குழந்தை இயேசுவையே கரங்களை சுமந்தவரே கோடான கோடி மக்கள் கவலிருத்தி அவரே தந்தன தானா தந்தான தான தந்தான தான பொதுமை கோரியும் பதவி கோடிய அந்தோணியாரே உன்னிடம் என்று குறைகள் போக்கும் கோடிய குறையே பொதுமை கோரியும் பதவி கோடிய அந்தோணியாரே உன்னிடம் என்று குறைகள் போக்கும் கோடிய குறையே குறை தீர்ந்திடவே உம்மை நம்பி வந்தோமே உம் கோவில் தேடியே நாம் நிறுத்தி நின்றோமே நல்லதை நடக்க நாளுமே எடுக்க நடவருள்வாயே பொதுமை கோரியும் பதவி கோடிய அந்தோணியாரே உன்னிடம் என்று குறைகள் போக்கும் கோடிய குறையே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே திருவெற்றி மரியாயே ஆசீர்வதிக்கப்பட்டவரே உண்டாவதாக நிலையான
மேய்ப்பரே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியான எங்கள் ஆரோக்கிய மாதாவே, ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ், இயேசு போற்றி, இயேசு வாழ்க, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. குழந்தைகளின் பெற்றோர் மற்றும் நாணப்பற்ற மற்றும் நிலையிருக்கவும்